வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி. நேயர்களே, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு யோகமான கிரகங்கள், ராசிக்கு ஓகமான கிரகங்கள், இந்த கூற்றுகள் எப்படி அமரப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனோட குரு கூடப்பட்டு தச ஆதிபத்தியம் நடத்துது அப்படின்னா சுக்கிரன் குரு மிங்கிள் ஆகி, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடகலக்கணம்னு வச்சுக்கோங்க. இந்த கடகலக்கணத்துக்கு சுக்கிரனும் குருவும் கூடி தசை நடத்துது அப்படின்னா சுக்கிர திசையில் குரு புத்தியோ குரு திசையில் சுக்கிர புத்தியோ வரும் காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் பண்ணாலும் இருக்கிறதெல்லாம் லாஸ் பண்ணும், அல்லது வீடு வண்டி வாகனத்தெல்லாம் விற்க வச்சிரும், அல்லது விபத்து கண்டத்தை இந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பறிபோகக்கூடிய நேரம். இதெல்லாம் பார்த்து கவனமாக தெரிந்து நீங்கள் வெற்றி வாகை சூடுங்கள் நண்பர்களே.